கூட்டணி கட்சிகளை பாரபட்சமாக நடத்துகிறதா திமுக என்றுதான் இன்னைக்கு பிக் நியூஸ் பகுதியில் பார்க்க இருக்கிறோம். நாங்கள் எங்களை மக்கள் தோற்கடிக்கல, அரசியல் தோற்கடித்து விட்டது. திமுக சின்னத்தில் போட்டியிட விரும்பல, திமுக சின்னத்தில் போட்டியிட சொல்வதும் நாங்கள் ஏற்கத்தக்கதல்ல. அதனால தேர்தலில் போட்டியிடலை. இடதுசாரிகளை வேண்டா வெறுப்பாக நடத்துகிறார்களா, எங்களை புறக்கணிக்கிறார்களே, இதற்கு மேலேயும் இடதுசாரிகளை கீழே தள்ள முடியுமா? எங்களை ஈரத்துணியை போட்டு கழுத்தை அறுக்குது திமுக. எங்கள் வேதனையை புரிந்து கொள்ளுங்கள். தேவையான இடங்களையும் நிதியையும் பெறுவதற்கு போராட வேண்டியிருக்கிறது. இப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறது யாருன்னா திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள். கொள்கை கூட்டணி, இன்டாக்ட் கூட்டணி என்றெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒன்றாக வெல்வோம்னு முதலமைச்சர் சொல்றார். நாங்கள் ஒன்றாகவும் இல்லை, நன்றாகவும் இல்லை அப்படின்னு தான் இந்த கட்சியினுடைய தலைவர்கள் சொல்றதெல்லாம் பார்க்க முடிகிறது. நேற்றைய தினம் மக்கள் நீதி மையம் இந்த தேர்தலிலிருந்து நாங்கள் போட்டியிடவில்லை என்று அறிவித்தார் அந்த கட்சியினுடைய தலைவர் கமல்ஹாசன். மக்கள் நீதி மையம் இந்த முடிவை மறுபரிசீலனை செய்யணும். மக்கள் நீதி மையம் களத்துக்கு வர வேண்டும். கூட்டணி கட்சிகளை தங்கள் சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்று கூட்டணிக்கு தலைமை வகிக்கிற கட்சிகள் நிர்பந்திக்க கூடாது. அவர்கள் விரும்புகிற சின்னத்தில் போட்டியிட அனுமதிக்கணும். அதுதான் வெல்வோம் ஒன்றாக என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொல்வதற்கு முழுமையான அர்த்தம் கொடுக்குன்னு அந்த கூட்டணியிலே இருக்கிற திருமாவளவன் சொல்றார். கூட்டணி கட்சிகளுடைய பாரபட்சம், தேமுதிகவுக்கு 10 இடங்கள், விசிகாவுக்கு 8 இடங்கள், மதிமுகவுக்கு 4, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5, ஐயுஎம்எலுக்கு 2, கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு 2 என்று இந்த கட்சிகளுக்கெல்லாம் குறையுது. காங்கிரஸ், தேமுதிக, விசிகாவுக்கு எண்ணிக்கை கூடியிருக்கு 2021 ஒப்படையில். இந்த இடத்துல தான் பாரபட்சம் காட்டுதா திமுகங்கிற கேள்வி எழுகிறது. நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் பாக்கி இணைந்திருக்கிறார். பாக்கி சார், பாரபட்சமா நடந்துக்குதா திமுக? கண்டிப்பா பாரபட்சமாக மட்டும்தான் நடந்துக்குது. ஏன்னா நேற்று வரையில் திராவிட முன்னேற்ற கழக அரசையும் கட்சியையும் கடுமையாக விமர்சித்துக் கொண்டிருந்த தேமுதிகவை உடனே உள்ள சேர்த்துக்கிட்டு, முதல்ல சேர்த்துக்கிட்ட கூட்டணியில சேர்த்துக்கிட்ட உடனடியா ராஜ்யசபா சீட்டு ஒண்ணு கொடுத்து இப்ப 10 சீட்டு கொடுத்திருக்காங்க. திமுகவோட எல்லா சுகதுக்கங்களையும் பங்கேற்று இத்தனை ஆண்டுகள் பயணித்துக் கொண்டிருந்த விசிக, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, காங்கிரஸ் கட்சி கூட சில சமயங்கள் முரண்பட்டது, கம்யூனிஸ்டுகள், இவங்களுக்கெல்லாம் கேட்ட தொகுதி, கடந்த முறை தந்த தொகுதியை விட குறைவாக கொடுத்திருக்காங்க. அப்ப அது என்ன சொல்றது, நீங்க சொல்ற மாதிரிதான் சொல்லணும். எங்களை எல்லாம் எந்த நிர்பந்தமும் பண்ணல. நாங்க கட்சியினுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்கிறதுனால தான் நாங்க அந்த கூட்டணியில குறைந்த எண்ணிக்கையை ஏத்துக்கிட்டோம்னு இந்திய கம்யூனிஸ்டுடைய மாநில செயலர் வீரபாண்டியன் சொல்றார். ஆனால் திருமாவளவன் என்ன சொல்றாரு அப்படின்னா, கூட்டணி கட்சிகளை நிர்பந்திக்க கூடாது, அவர்கள் போக்கிலே விட வேண்டும். எத்தனை எண்ணிக்கைங்கிறது முக்கியம் இல்லை, அவங்க வாங்கின டாக்ஸில் சின்னத்துக்கு தான் மக்கள் நீதி மையத்தை கொடுக்கணும். மக்கள் நீதி மையம் எடுத்த அந்த முடிவை மறுபரிசீலனை செய்யணும். அவங்க களத்துக்கு வரணும், அவங்க சின்னத்தில் போட்டியிட அனுமதிச்சாதான் முதலமைச்சர் சொல்றது சரியா இருக்கும் அப்படின்லாம் சொல்றாரு. இதே திருமாவளவன் இன்னொரு விஷயத்த சொல்லியிருக்காரு. கூட்டணியில புதுசா கட்சிகளை சேர்த்தீங்களே, ஏற்கனவே எங்களை கலந்து ஆலோசித்தா சேர்த்துட்டீங்க அப்படின்னு ஒரு கேள்விக்கு இதுவரை திமுகவிடம் சரியான பதில் கிடையாது. நீங்க புதுசா சேர்த்துட்டீங்கன்னா நாங்க பாதிக்கப்படுவோம், அதனால உங்க ஷேரை கொடுக்குறீங்களா, அதாவது திமுகவோட ஷேரை கொடுக்குறீங்களா, எங்க பாதிக்கிறீங்களா அப்படிங்கிற கேள்விதான் அதுல அடங்கி இருக்குது. கூட்டணியில் ஒரு கட்சி சேர்க்கும் போது புதுசா ஒரு கட்சி சேர்க்கும், மற்ற கட்சிகளை கேட்கணும்ல. அப்ப பாமக நான் வெளியேறும் விசிக தெளிவா சொல்லியிருக்கு. அதே மாதிரி ஏதோ ஒரு கட்சியை கொண்டு வந்தா அதை குறித்து இவங்க மற்ற திமுக புதிய கட்சியை தங்களோடு இணைத்துக் கொண்டால் பிற கூட்டணி கட்சிகளோடு விவாதிக்க தவறிவிட்டது என்ற குற்றச்சாட்டாக திருமாவளவன் சொல்றாரு. மற்ற கட்சிகள் எங்களை நடத்துவது சரியில்லைன்னு பாலபாரதி, முன்னாள் எம்எல்ஏ, மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய பாலபாரதியே தங்களுடைய வேதனையை வெளிப்படுத்திட்டாங்க. அப்போ புதுசா வந்தவங்களுக்கு 10 சீட்டு கொடுத்துருக்கீங்களே என்ற ஆதங்கமும் கோபமும் இயல்பாக எழும். அதுதான் இப்போ வெளிப்படுது ஒவ்வொருத்தர் மூலமாக. மக்கள் நீதி மையம் 2 சீட் கொடுத்து திமுக சின்னத்துல போட்டியிடுது, 2 கொள்கை முடிவையும் ஏற்காம வெளியில போயிருக்காங்க. வெளியில போயிட்டாங்கன்னா போட்டியில விலகிட்டோம் அப்படின்னு சொல்லி போட்டியிட மாட்டோம் அப்படின்னு சொன்னாலே கூட்டணி தலைமைக்கு எதிரான ஒரு போக்காகத்தான் கருதப்படும்.
நன்றி சார், உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.